அந்த செங்கல் மூலியமா உள்ள வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். வீட்டு உள்ள கரையான் வரத்துக்கு இந்த செங்கல் மூலியமா வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ஃப்ளையா செங்கல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளையா செங்கலை பேஸ்மட்டம் லெவல் வரையிலும் இந்த ஃப்ளையா செங்கலை வச்சு சுவர் கட்டணும். அப்படின்னாக்க இந்த ஃப்ளையா செங்கலை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எம்சாண்டு, அப்புறம் தூள் எம்சாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னாம்பு கலந்த மண், அப்புறம் சிமெண்ட்டு, இந்த நாளையும் வச்சு தான் இந்த ஃப்ளையா செங்கல் தயாரிக்கிறாங்க. இதில் வந்து இந்த செம்மண் களிமண் இதில் கலந்துருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இதில் கரையான் வந்து ஏறாது. முதல் பாயிண்ட் அதான். இதில் வந்து கரையான் வந்து ஏறாது. அப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிலவு வைக்கிறோம், டோர் போடுறோம், கரையான் வந்து அந்த நிலையை வந்து திங்கும். ஃப்ளையா செங்கலை நம்ம வரி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் கரையான் ஏறாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னேன். அவங்களும் சரிங்க இது நல்லதாக இருந்தால் இதை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃப்ளையா செங்கல் இறக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடு கட்டுறவங்களும் கட்ட போகிறவங்களுக்கும் அப்போ தான் இந்த வீடியோவை பற்றி ஒரு புரிதல் வரும். நீங்கள் நாளைக்கு வீடு கட்டுறீங்க இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். நம்ம எப்படி முறைப்படி வீடு கட்டலாங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வீடியோவில் இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கங்கள். நன்றி.